நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா குளத்தூர் என்று பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 904வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீ பாலாம்பியை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் தான் அவர் விவேக் சர்வேஸ்வரன் சொன்னார் பேசிகிட்டு இருக்கும்போது. ஆமாம், வந்து திரிபுரா ரகசியத்தில் இந்த மகாத்மிய காண்டம் தான் வந்து ரொம்ப அந்த ஞான காண்டமெல்லாம் ரொம்ப சாதாரண மனுஷாளுக்கும் புரியாது. பட் மகாத்மிய காண்டத்தில் ஸ்லோகங்கள்லாம் இதில் தான் வருது. எல்லாமே எல்லா பலன்கள் கொடுக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே இந்த மகாத்மிய காண்டத்தில் தான் இருக்குது. இதுவும் நங்கந்தூர் ராஜராஜேஸ்வரி கோவில் போட்ட மெயின் புக்கு. வெரி ஒர்த். அதாவது இது வந்து ஒரு பொக்கிஷமாட்ட வச்சுக்கலாம். அதில் இதில் முதல் சாப்டர் பாலா பற்றி தான் வருது. நான் எப்படி மிஸ் பண்ணேன் பேசியிருக்கேன். பட் எப்படி நான் அதை கன்வே பண்ணால் விட்டுட்டேன். ஐ வாஸ் ஃபீலிங் பேட். ஏன்னா பட் வந்து அவர் சொன்னார், யார் விவேக் சர்வேஷன் சொன்னார், அதை பற்றி பேசுங்க மாமா மாதிரி. ஃபஸ்ட் சாப்டர்லேயே வருது. என்ன வருதுன்னா, அதாவது ஹரிதாயனர் சுமேதஸ்ன்ற ஹரிதாயனர் தான் வந்து அந்த ஹரிதாயன சம்பியதை என்ற நூலை எழுதிட்டார். அதுதான் திரிபுரா ரகசியம். இந்த எங்கே எழுதப்பட்டது? மதுரையில் உட்காந்து எழுதுகிறாரு. அது பொற்றாமரை குளத்தின் கடையில் உட்காந்து எழுதுகிறாரு. அவருடைய இந்த அதெல்லாம் ஸ்டார்டிங் பீரியடில் அவர் வந்து பரசுராமர்கிட்ட நிறைய தொண்டு பண்ணியிருக்கார். அதாவது துர்வாசர், அப்புறம் தத்தாத்திரேயர், அப்புறம் பரசுராமர், இப்படி தான் வருது. ஸோ காமாட்சி அம்மன் பூஜையே அப்படி தான். ஒவ்வொருத்தராக இது பண்ணி துர்வாச கல்பம், தத்தாத்திரேய கல்பம், பரசுராம கல்பம். இப்போ நங்கந்தூர் ராஜராஜேஸ்வரி கோவிலில் பரசுராம கல்பையும் போட்டிருக்கா. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட போட்டிருக்கா. சமஸ்கிருதம், இங்கிலீஷு, தமிழ் எல்லாமே சேர்ந்துருக்குது. பரசுராம கல்பம் நான் ஒன்றும் ஆரம்பிக்கலை நான். ஸோ ஐ ஹாவ் டு ரீட் ஃபஸ்ட்டு, then only can speak to you. பட் அட்டை எல்லா அட்டையிலையும் அம்பாள் தான். இப்போ நவராத்திரி வருது, நிறைய பூஜைகள் நடக்க போகிறது. அங்கே கட்டாயம் போயிட்டு வாங்க. சென்னையில் இருக்கவா, வெளியூரில் இருக்கவா, இதுக்கெல்லாம் வரும்போது எங்கெங்கேயோ போகிறா. ராஜராஜேஸ்வரி கோவில் போனால 50 வருஷத்துக்கு மேலே பூஜைகள்லாம் நடக்கிற இடம் அது. அம்பாள் பேசுவோம் அப்படியே. இந்த மாதிரி தத்ரூபமாக இருக்கும். வந்துட்டு போவோம். இப்போ ரொம்ப இந்த ராமலிங்கம் ஒருத்தர் வெரி குட் ஸ்காலர். அவர் தான் வந்து எல்லா இதையும் தமிழாக்கம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறா இப்போ புக்கை. ராஜகோபால சுவாமியினால் ஏற்படுத்தப்பட்டது. இப்போ கம்மிங் திருபாராசியில் சாப்டர் நம்பர் 1லேயே அது வருது. ஸோ ஹரிதாயனர் என்ன பண்ணுற, அப்புறம் தான் நாரத மகர்ஷியோட அட்வைஸ் எல்லாம் வச்சுட்டு அவர் எழுத ஆரம்பிக்கிறார். இப்போ வந்து இந்த ஹரிதாயனருக்கும் பரசுராமருக்கும் உண்டான அந்த சம்பாஷணையோடு ஆரம்பிக்கிறது இல்லை. பரசுராமர் இப்போ அத்தியாயம் நம்பர் 1லேயே இவரை வந்து நிறைய சர்வீஸ் பண்ணி குருக்கு சேவை பண்ணி நிறைய பண்ணுறார். இவர் யார்? ஹரிதாயனர். இவருக்காக பரசுராமருக்காக பண்ணி மலையின் சிகரங்கள் சூரியனின் பாதையை தடுக்கின்றன. பற்பல சிகரங்களோட மகாபுருஷன் போன்று மகாமீர மலையே ஏளனமாக பார்க்கிறது. மலையில் வளரும் மரங்களின் வேர்களிலும் மேகங்கள் தங்குகின்றன. பாருங்கள், இப்போ எவ்வளோ உயரமாக இருக்கும். அதெல்லாம் ஏலக்காய் வாசனையை மலையமாறுதம் சுமந்து செல்கிறது. தாமரைகள் இருந்த குளங்களில் ஹம்சங்கள் விளையாடுகின்றன. மழை மேகங்களுடன் போட்டி போடும் யானை கூட்டங்களின் மதஜல வாசனைகள் மலையின் உட்பகுதியிலெல்லாம் வீசுகிறது. இது மாதிரிலாம் வருது. ரிஷிகளின் சிஷ்யர்கள் ஓதும் வேத சப்தத்தால் ஆசிரமங்கள் அதிர்கின்றன. நெய் ஆகூதி வாசனை காற்று வீசுகிறது. இது மாதிரி மரக்கலையில் கட்டப்பட்டுள்ள ரிஷி வஸ்திரங்கள் கொடிகள் போல் காற்றில், அதாவது அவள்லாம் இதுதான் கட்டிட்டு இருப்பேன், காவி வஸ்திரம் தானே, அது கொடிகள் போல் அசைகிறதுலாம் போட்டிருக்கா. இந்த மலைக்கு கிழக்கு பக்கம் ஷட் ருதுக்களையும்
ஒரு சேர காணக்கூடிய ஒரு தாமரை குளம் உள்ளது. இந்த குளத்தின் கரையில் ஒரு பர்ணசாலையில் மான்தோல் ஆசனத்தில் ஜமதக்கினி ரிஷியின் புதல்வரான பரசுராமர் அமர்ந்திருக்கிறார். கற்பூரம் போல் நிறமுடையவர். சுத்தமான வஸ்திரங்கள் அணிந்து நெற்றியில் திரிபுன்றம் தரித்து நித்திய கர்மானுஷ்டாங்களை முடித்து அமைதியாக கவர்ச்சிகரமாக விஷ்ணு அவதாரமாய் சிவபக்தராய் எல்லோருக்கும் ஆனந்தத்திற்காய் இருக்கிறார். அவர் அவதாரமான ஸ்ரீ தத்தாத்திரேயரை பூஜித்து ஆத்ம ஞானம் பெற்றவர். ஒருமுறை அவர் ஆனந்தமயமாக இருக்கும்போது சுமேதர் என்னும் பிரிய சிஷ்யன் பக்தியுடன் எப்பொழுதும் குரு சேவையையே நாட்டமுடன் கைகூப்பி, பரசுராமரே, தீனதயாள, பக்தானுக்கிரக விக்கிரக, சம்சார சாகரத்தில் உணர்ந்து அவதிப்படும் பக்தர்களின் நலனை கருதி ஒருமுறை நான் உங்களிடம் புண்ணியம் தருவதும் ஸ்ரேயஸ் தருவதுமான உத்தமமுள்ள வழி எது என்று கேட்டிருக்கிறேன். நீங்களும் கருணையை வாய்ந்த குருவானவர் மிகவும் ரகசியமாக ஞான விஷயங்களை கூட சிஷ்யனுக்கு சொல்லித் தருவார் கூறப்படுகிறது. எனக்கு சொல்லணுன்ற பார்கவரே, அதுக்கு நீங்கள் புன்சிறப்புடன் காலம் வரும்போது உபதேசிக்க சொன்னேன். எப்போ வரப்போகுது? இது மாதிரி நான் இரவு பகல் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் ஆகிடுச்சுன்னு சுமேதஸ் சொல்கிறார் பரசுராமர்கிட்ட. அதை கேட்ட பார்கவர் சிவபிராமனிடந்து நேரடியாக கேட்டிருந்த திரிபுரா ரகசியத்தை தத்தாத்திரேய தனக்கு உபதேசம் பண்ணியதை நினைவு கூர்ந்தார். சிவபிரான் உத்தரவை பெற்று பக்தியும் ஞானமும் அடங்கிய திரிபுரா ரகசியத்தை தத்தாத்திரேயர் எனக்கு உபதேசம் பண்ணினார் சொல்றார். புண்ணிய சரித்திரங்கள், மகிமை, பக்தி, வைராக்கியம் மிகுந்த இந்த உத்தம சரித்திரத்தை, இந்த தந்திரத்தை சிறிது கூட நாஸ்திக்காக ஏமாற்ற சொல்லக்கூடாது, நல்ல சிஷியங்களாக சொல்லித்தரணும், இந்த மாதிரிலாம் சொல்லி தன் குருவின் இந்த சுமேத அப்போ பரமேஸ்வரனால் உபதேசப்பட்டதுனால் என்றாலும் இதை உன்னிடம் பக்தி செலுத்தும் சிஷியரான சுமேத சர்தாயனுக்கு சொல்லலாம் அப்படின்னு ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு யார்கிட்ட தத்தாத்திரேயிட்டிருந்து. அதனால் அவங்க சொல்கிறோம், அதை சொல்லிடுறார். தன் குருவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் பரசுராமர் தன் முன்னே கைகூப்பி நிற்கும் சிஷியனை பார்த்து, குழந்தாய், தக்க தருணத்திற்காக பொறுத்திரு, எல்லாம் தக்க சமயத்தில் நடக்கும். நாளை புஷ்ய நட்சத்திரம், புஷ்யன பூச நட்சத்திரம், அந்த புண்ணிய நன்னாளில் உனக்கு கேள்விக்கு விடை கிடைக்கும் என்று சொல்லிடுறார். சூரியன் அஸ்தமித்தான். மறுநாள் காலை அதிகாலை எழுந்த சுமேதஸ் நிறைய கர்மாக்களை முடித்துவிட்டு, நித்திய கர்மாக்களை முடித்துவிட்டு குருவுக்கு நமஸ்காரம் பண்ணி பணிபுடன் கைகூப்பி நின்றார். முகூர்த்த நேரம் வந்ததும் பரசுராமர் சுமேதரை அன்புடன் அழைத்தார். பாலா, திரிபுரா, லலிதா, குமாரி என இவ்வாறு பல பெயர்களால் அழைக்கப்படும் தேவியை தங்கத்தில் செய்த ஆசனத்தில் அமர வைத்து தேவிக்கு புஷ்பங்களை சமர்ப்பித்து பரசுராமர் தன் சிஷ்யனுக்கு வாக் ரூப மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். அதன்பின் அந்த தேவியின் ஆசனத்தையும் பரிவார தேவதைகளையும் பூஜித்தார். பின் பரசுராமர் சிஷ்யனுக்கு கலசத்தில் இருந்த சம்ஸ்காரமான தீர்த்தத்தால் ஸ்நானம் பண்ணி வைத்தார். சிஷ்யனின் மூவித பந்தங்களை அறுத்தார். தேவியின் அருகே சிஷ்யனை தூங்க வைத்தார். பின்னர் சிஷ்யனுக்கு தேவியின் பூஜா ரகசியத்தை எடுத்துரைத்தார். பூஜா முறை, ஆச்சார விதிகள், முத்திரைகள் ஆகியவற்றை உபதேசித்தார். தேவியின் அனுகிரகத்தை சிரஸ், ஹிருதயம், மூலாதாரம் ஏற்பதை குறித்து கிரமமாய் தத்துவத்திரயங்களை சிதக்கிரியில் ஆகூதி தருவதை குறித்தும் உபதேசம் பண்ணினார். குழந்தாக உபதேசம் பெற்றதை சாதனை செய்து வா, உனக்கு சீக்கிரம் பூரணஸ்தானம் தருகிறேன் என்று சொன்னார். உபதேசம் பெற்ற ஹரிதாயனர் குருவரை மும்முரம் பிரதர்ஷனம் செய்துவிட்டு நமஸ்காரம் செய்துவிட்டு தேவி பராம்பிகா உரையும் ஸ்ரீசைலம் சென்றார். அங்கே தேவியின் முன் ஒரு பர்ணசாலை அமைத்து ஸ்ரீவித்யா சாதனை தொடங்கினார். சங்கல்ப மனத்தினராய் உடல் ஒரு பிரம்மராம்பிகா ஸ்ரீசைலத்தில் அங்கேயே ஒரு பர்ணசாலை அமைச்சு அங்கேயே தபஸ் பண்ணுறார். 17 மாதம் பண்ணுறார். ஸ்ரீவித்ய சாதனையில் வெற்றி பெற்றார். சாதனையின் போது மனதும் சரீரமும் சுத்தமாக வைத்திருந்தார். இனிய குரலும் திஷண்யமான சரீரனும் பெற்றார். பழம் மட்டுமே உண்டதால் மெலிந்திருந்தார் ஹரிதாயனர். ஆனால் மூஞ்சல் தேஜஸ் அப்படி கொட்டுறது. அப்போது ஒரு நாள் இரவு அவர் கனவில் 10 வயது பாலையாக கோடி மன்மத அழகுடன் இளஞ்சூரியன் போன்ற நிறத்துடன் ஜபமாலை, புஸ்தகம், பரதம், அபயம் கொண்ட கரங்களுடன் 3 கண்களுடன் மகுடத்தில் பிறைச்சந்தருடன் பாலா திரிபுரசுந்தரி தோன்றினாள். பாலா திரிபுரசுந்தரி எப்படி இருந்தா அதை பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வர
ஹரிதாயனுக்கு சுமேதர் அவருக்கு மாதிரி காட்சி அளிக்கிறார் அம்பாள். இவருடைய ரூபங்கள் 2-3 சொல்லப்பட்டிருக்கு. அதே பாருங்கள், இதுவே இந்த பச்சை கலரில் இருக்குது. சொல்ல சிகப்பு கலர் பாவாடை தான் சொல்லியிருக்கேன். சில பேர் பச்சைன்னு சொல்கிறா. காஞ்சி மடத்தில் பரமாச்சாரியார்னு சொல்கிறாருன்னா, காஞ்சி சங்கராச்சாரியாருக்கு மட்டும் இந்த இது கொடுத்துருக்கா. அம்பாள் வரப்பிரசாதம். சங்கராச்சாரியாருக்கு மடியில் உட்காந்துப்பலாம். பச்சை கலர் பட்டுப்பாடை கட்டிட்டு, பட்டு பாவாடை கட்டிட்டு பாலாம்பிகை சங்கராச்சாரியார் மடியில் உட்காந்துருக்கா மாதிரி ஐதீகம். யார் யார் சங்கராச்சாரியார் வராளோ அவள் மடியில் உட்காந்துப்பலாம். சரி, பாலாம்பிகை இந்த மாதிரி ஒரே காமிச்சிடுறா. அப்போ ஹரிதாயனர் ஆனந்த பெருக்கில் கைகூப்பி வணங்கி நமஸ்காரம் செய்து தொண்டை அடைக்க தேவியை போற்றினார். ஜெய ஜெய ஸ்ரீ திரிபுரே மாதர் ஜெய பாலாம்பிகே பரே ஜெய பக்த பிரியே நித்யம் ஜெய காருண்ய விக்கிரகே லோகே திருக்கரமோல்லாச சிவஸ் அஸ்து பூர்வஸ்தி திருதய திரிபுரேதி புரோக்த பிரம்மாதீனாம் பராஸ்ரய மகிம்னானஸ்தே லேசம் ஹரிஹரப வாத்திய அபி பரம் நபக்தம் ஞாதும் வா பிரபவ இக தேவாதி குருவ ததா பூதா தேவி க இக புவனேஷு சுதிபதம் சமீஹேதாரோடும் தவ சரண சேவா விரகித அப்படின்னு போகிறது இந்த ஸ்லோகம். 8 ஸ்லோகம் நம்ம வருது. மூலவஸ்துவின் 3 தன்மைகளை உடைய 3 தடவை காட்டியதால் நீ திரிபுரா எனப்படுகிறாய். பிரம்மாதி தேவர்களுக்கு நீயே அடைக்கலம். தேவி ஹரி ஹரன் தேவர்கள் ஆசான்கள் யாருக்குமே உன் மகிமையில் ஒரு துளியக்கூட அறியவோ விவரிக்க முடியவில்லை. உன்னை வழிபடும் பாதையை செல்ல உன் திருவடிகளை பூஜிக்காதவர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். தேவி, வேண்டுவதற்கும் அதிகமான பலன் சிந்தாமணி கற்கள் போன்றதே உன் திருவடிகளில் செலுத்தப்படும் பக்தி. சுந்தரி பரசிவே, தம் மனத்தையும் தேகத்தையும் முழுக்கவே உன் திருவடிகளை சமைப்புக்கு கிடைக்காது என்ன? படைப்புக்கு முன் உன் சகஜ ஸ்திதியில் அமிர்தக்கடல் போன்ற மில ஸ்வரூபத்தில் திளைத்திருந்தாய். அப்பொழுது வானம், காற்று, நெருப்பு, நீர், பூமி, பானை, வஸ்திரம், ஞானம், அஜ்ஞானம், வாக்கு, இந்திரியங்கள் என்று இப்போ எதுவுமே கிடையாது. படைப்புக்கு முன் தனியாக நீ சம்பித் ரூபணியாய் மகாசக்தியாய் விளங்கினாய். பரானந்தம் உடையவளே, பிரபஞ்சங்களையும் விதையை வைத்திருக்கிறாய். ஜீவன்களுக்கு பரசிவ ஸ்துதியை தந்தாய். இதெல்லாம் அர்த்தம் அந்த ஸ்லோகத்துக்கு. சம்பித் ரூபிணி, ஒரு பிரகாசமான ஸ்வரூபம் பின்னர் வெளிப்பட்டு சாபர ஜங்கம பொருட்கள் உண்டாகின. அலைகள் கடலை சேர்ந்தவை, பானைகள் பூமியை சேர்ந்தவை, ஆபரணங்கள் தங்கத்தை சேர்ந்தவை. நீ படைத்த பொருளுடன் அவ்வாறே உள்ளனை சார்ந்தவை. உன்னிடம் வேறுபட்ட பொருள் எதுவும் இல்லை. ஆகாசமாய் விளங்குகிறாய். உன் பக்தர்கள் மீது கருணையினால் நீ அபயங்களுடன் ஒரு வடிவம் தரிக்கிறாய். குருவின் தாமரை பாதங்களில் பெரும் பக்தி கொண்ட வெகு சிலருக்கே உன் வடிவம் தென்படும். இல்லாவிடில் உன் வடிவத்தை பார்ப்பது எளிது அல்ல அப்படி சொல்லி, நமஸ்தே பாலாம்பிகே திரிபுர சௌபாகிய நிலையே, நமஸ்தே பக்த நமஸ்தே பக்தேஹா சமதி சுபர் சுபலோத்பாத சுதரே, நமஸ்தே தைன்யாத் விப்ரவித நம வஜ்ராயுத கிருபே, நமஸ்தே மோகாம்பே நிதி கவலனாக சத்தியசாரிணே என்றெல்லாம் போற்றி தேவியின் மீது பக்தி பெருகி தேவியின் திருவிடுக்கு நமஸ்காரம் பண்ணினார். பக்தி பெருகி இதயத்துடன் ஆனந்த கண்ணீர் வெடித்தார். அப்போ தேவி திரிபுராதேவி அமிர்தம் போன்ற குரலை வரை குழந்தாய் என்று அழைத்த தாமரை போன்ற கைகளை அவர் மீது வைத்தாள். சுமேதர் ஆனந்தமயமானார். ஜெகன்மாதா அவரிடம், சீக்கிரம் எழுந்து உன் குருவிடம் சென்றடைவாய், உனக்கு சித்தி கிடைத்து விட்டது என்று சொல்லிவிட்டு மனதில் உதிக்கும் எண்ணம் மறைவது போல் சற்றென்று மறைந்து விட்டாள். சுமேதர் தூக்கத்தில் இருந்து எழுந்து தான் கண்ட கனவை பற்றியே எண்ணினார்.
கனவை பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்தவராய் எதுவுமே ஓடாது மெதுவே நடந்து நிதியில் குளிக்க சென்றார். கனவு வந்து நிஜமா பிரமையா நினச்சதுக்கு அப்போ கனவுகளோ பிராந்தி ரூபம். சான்றோர் அதை நம்ப மாட்டார். இந்த கனவை நிஜமென்று எண்ணி நான் குருவிடம் சென்றால் என்ன சொல்வது? அவரிடம் அதே சமயம் தேவியின் வார்த்தைகள் கேட்டும் எப்படி குருவிடம் போகாமல் இருக்கும்போது நினச்சிட்டு இருக்கார். அப்போ அது வெளியே அசரீரை கேட்டது. குழந்தாய், தேவியின் வார்த்தைகளை சந்தேகம் கொள்ளாது, அது பொய்யல்ல, உண்மை. வானத்திலிருந்து இந்த ஒலியை கேட்டதும் மகிழ்ந்த சுமேதர் தரையில் விழுந்து வணங்கினார். உடனே பரசுராமரிடம் சென்று அவர் பாதங்களை தொட்டு வணங்கி விஷயத்தை சொல்கிறார். அதிசயித்த பார்கவர் சிஷ்யரிடம், குழந்தாய், கனவில் பராம்பிகையாக திரிபுராவை கண்டதும் பெரும் பாக்கியம். தேவி அனுக்கிரகம் பெற்ற உன்னை காட்டிலும் பாக்கியவான் யாரும் இல்லை. உனக்கு வந்த கனவை நானும் கண்டேன். இவருக்கு பரசுராமருக்கும் சொல்லியிருக்கா, அம்பா கனவை சொல்லியிருக்கா. ஸ்ரீவித்யா உபதேசம் பெற்ற தன் சிஷ்யனுக்கு சிவபிரானவே சொல்லப்பட்டதும் தன் குருவான தத்தாத்திரேயிருந்து தான் கேள்விப்பட்டதும் இந்த தந்திர சாஸ்திரத்தில் புண்ணியமானதும் உத்தமமானதும் மங்களகரமான திரிபுராசத்தை பரசுராமர் உபதேசித்தார் வருது. குழந்தாய், இந்த வித்தியை ஜாக்கிரதையாக போஷிக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும். எனக்கு நீ குரு உபதேசம் பண்ணியது, எனக்கு என் குரு உபதேசம் பண்ணியது. அவர் ஆக்ஞையால் நான் உனக்கு சொல்கிறேன். பக்தர்கள் அல்லாதவர்களுக்கும் நாஸ்திகர்களுக்கும் திரிபுரா ரகசியத்தை சொல்லக்கூடாது. திரிபுரா தேவியை பூஜித்து அவள் அனுக்கிரகம் பெற்று திரிபுரா ரகசிய கிரந்தத்தை சத் சிஷ்யர்களுக்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். பரசுராமரை பிரதர்ஷனம் செய்து நமஸ்காரம் செய்து சுமேதர் சுந்தரேஸ்வரரின் வல்லவியும் பராம்பிகையுமான ஸ்ரீ மீனாட்சி ஆட்சி ஹாலாசியபுரி மதுரைக்கு சென்றார். அங்கே வேகவதி நதிக்கரையில் சொர்ணத்தாமர்களை விளங்கும் குளத்தின் நடுக்கரையில் பராம்பிகையை குறித்து கடும் தம்மம் செய்யினார். தினமும் உகந்த வேளைகளில் தேக மன உறுதியுடன் இந்திரியங்களை ஜெயித்தவராய் பெரும் பக்தியுடன் ஸ்ரீ லலிதா தேவியை வழிபட்டார் போகிறது இந்த கதை. இப்போ இந்த பாலா வந்து தோன்றி கனவுல பேசினா இல்லையா, அப்போ கனவுலையே சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தெல்லாம். ஸோ அந்த இது வந்து ஐ வில் ட்ரை டு அப்லோடு ஷார்ட்லி இந்த வெப்சைட்டு. 8 ஸ்லோகம்தான் அது. அதை இது பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து ரெக்வஸ்டிங் யூ பீப்புள் தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அவள் வந்து இந்த பாலாம்பிகைக்கு உண்டான பாலாஸ்துதி, இது திரிபுராதி மகாத்மிய காண்டத்தில் பாலாஸ்துதி அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு சொல்லப்படுறது. பாலாம்பிகை உபாசனை பண்ணுறவ பண்ணலாம். அப்புறமா அது நீங்கள் எல்லாத்தையும் கும்பிட சொல்கிறேன். தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இந்த டேட்டியில் இப்போ வழக்கு கடை ராஜலட்சுமி வந்து பண்ணுற பராகி மேலே அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு, சில பேருக்கு மாதங்கிக்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டு, சில பேர் பாலைக்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டு. இந்த பாலைன்னு சொல்லும்போது நிறைய இடத்துல கோவில் வர ஆரம்பிச்சது. ஹிமாலயா சுட்டிலாம் இருக்குது. இங்கே நெமிலி எழில்மணி அந்த காலத்தில் இப்போ போயிருக்க, நான் சொல்ல 40 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருக்காங்க. அது இத்தினூல் உள்ளதாக இருக்கும். அது 2 கை தான் நம்பாளுக்கு. அது இடக்கையில் தாமரைப்பூ வச்சுட்டு விளக்கையத்தை கொண்டிருக்கோம். பாலாம்பிகைலாம் தாங்க தாலியெல்லாம் கட்டி வச்சிருப்பா. 10 வயசு குழந்தை, அது தாலியெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க. என்னதான் சொல்கிறதும் கிடையாது. இப்போ அதை வச்சுட்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா சாக்லேட் கொடுக்கலான்ட்டு. சுவாமிக்கு எதுக்குமே வந்து கடையில் வாங்கி வைக்கிறது நாட் அட்வைசபிள். நார்த் இந்தியாவில்னா వాళ్ళ பழக்கம். இந்த தூத் பேடா பால்கோவா அதுக்கெல்லாம் தோஷம் இல்லை, கொடுத்துடலாம். சாக்லேட்லாம் வந்து மிஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது என்னென்னோ இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறா. தட்ஸ் நாட் அட்வைசபிள். திரட்டுப்பால் அம்பாளுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். ஜாங்கிரி, ஜிலேபி, லட்டு, திரட்டுப்பால், ஆவின் பால்கோவா இதெல்லாம் கொடுக்கலாம். சாக்லேட்டு கொடு, இது கொடு, மிட்டாய் கொடுன்றதெல்லாம் கல்கட்டு அலவுடு சாஸ்திரத்தில். மிட்டாயெல்லாம் நாட் அலவுடு. கல்கண்டு அது இது சின்ன கல்கண்டோட பெரிய கல்கண்டு பெருசாக வருது இல்லையா, அதெல்லாம் வந்து இயற்கையாகவே ஏற்படுது. இப்போ தயாரிக்கிற அதெல்லாம் பாலைக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நெய்வேத்தியங்களில் பால் பாயசம் இதெல்லாம் பண்ணலாம். ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு விதமான ஒரு இது இருக்குது. இப்போ பகலாமுகின்னு எடுத்த மஞ்சள் நிற வஸ்திரம், மஞ்சள் வஸ்திரம் தான் பிடிக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வராகிக்கு மஞ்சள் தான். ஸோ மஞ்சள் மாலை,
மஞ்சள் அபிஷேகம், இதெல்லாம் லெமன் ரைஸு, இந்த மாதிரி ஒரு போகும். அது பகலாமுகிக்கெல்லாம் வாராய்க்கு அது பண்ணலாம். அது சக்கரை பொங்கல்ன்றது பாலைக்கு, லலிதாக்கு, லக்ஷ்மிக்கு இதெல்லாம் பிரியமானது. குடான பிரீதமான சமத்த பக்த துரிதால் அகிநம்ப சுரூபிணி அப்படி வருது. நான் சொல்கிறேன், இப்போ லலிதா சத்தநாம சொல்கிறவா, அதை சின்சியராக பண்ணுறவா புளியஞ்சாதம்லாம் நிவேதி பண்ணக்கூடாது. ஏன்னா 6 சக்கரங்கள், இந்த 7 சக்கரங்கள் இல்லை, அகைன் ரிப்பீட்டு. 6 சக்கரங்கள் என்ன? குடான்னம், அதாவது சக்கரை இது வெல்லம் கலந்த அன்னம், அது குடான்னம். தத்தியான்னம், தயிர் கலந்த எண்ணம் 2 எடுத்து. 3 நெய்ய எண்ணம் வந்து ஸ்ரிக்னோதன பிரியா, அது சால்யான்னவா. அதை மிளகு சீரகத்தை பொடி பண்ணி வறுத்து பொடி பண்ணலாம், எப்படியும் பண்ணலாம். கொஞ்சம் கரகரம் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு லைட்டாக உப்பு போட்டு சுடசாத்தில் இது பண்ணிட்டானே, தட் இஸ் கால்ட் நெய் அன்னம். 3 எண்ணம் ஆகிடுது. அடுத்தது ஹரித்ரா அன்னம், மஞ்சள் நிற சாதம். மஞ்சள் நிற சாதம் லெமன் ரைஸு, ஹரித்ரா ஆகிடுது. அடுத்தது பாயசா அன்னம். பாயசா அன்னம்ன்றது வந்து அரிசி குருணை, பச்சரிசி குருணையை பாலிலே வேக போடணும். பால் அப்புறமா மில்க் மேடை விடுறது இல்லை. இந்த அரிசி குருணை இதில் வேணும்னா குக்கரில் பால்லையே வேக வைப்பாங்க. அதில் வந்து ஏலக்காய், குங்குமப்பூவெல்லாம் போடலாம். பால் நல்லா இது பண்ணி பண்ணுறது. ஸோ அது பாயசா அன்னம் அது. ஸோ அடுத்து வந்து வெண்பொங்கல், முக்தா அன்னம் பேர். முத்தாட்டிலையே அது முக்தா அன்னம். இவ்வளோதான். இந்த 6 அன்னங்கள் தான் வந்து இந்த 6 ஆதார சக்கரத்துக்கு உண்டான இது. அகெயின் ரிப்பீட்: குடான்னம், தத்யான்னம், ஹரித்ரா அன்னம், அப்புறம் வந்து சிக்னோதோ அன்னம், முக்தான்னம். முக்தான்னம் ஒன்று நான் விட்டு போயிடுச்சேன். அதாவது குடானம்ன்றது சக்கரை பொங்கல், அடுத்து வந்து தத்தியான்னம் தயிர் சாதம், ஹரித்ரா அன்னம்ன்றது எலுமிச்சை சாதம், சிக்னோதன பிரியான்றது நெய் அன்னம், பாயச அன்னம், முக்தா அன்னம். 6 அன்னங்கள். இதுதான் வந்து லலிதைக்கு பிரியமானது. உடம்பையும் இது அஃபெக்ட் பண்ணாது. நம்ம உடம்பையும் 6 ஆதார சக்கரத்துக்கு உண்டான 6 விதமான அன்னங்கள். எல்லா அன்னங்களையும் ஏற்பவழின்னு ஒரு இடத்துல வருது. இந்த 6 தான். எல்லா அன்னங்களையும் போனால் சாம்பார் சாதம், பிரியாணிலாம் வச்சிடக்கூடாது, அதெல்லாம் சொல்லப்படல. ஸோ இது சொன்னப்பட்டது வந்து இதுதான். இதெல்லாம் சாத்வீகமான உணவுகள் சொல்லியிருக்கேன். இந்த பாலாம்பிகை வந்து எப்படி வந்து ஹரிதாயனுக்கு கனவுல வந்து அவர் சுமேதஸ்ன்ற பேரில் இருக்கும்போது சொன்னாலோ, அந்த பாலா ஸ்துதி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, விச் வில் பி அப்லோடட் ஷார்ட்லி இந்த வெப்சைட்டு. அதில் எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தர் பிடிஎஃப்லாம் கேட்டுருக்காங்க. வெப்சைட்டில் வந்து வெப்சைட் பாருங்கள், www.vidyaputran divine channel, இதுதான் வந்து .com. இதுதான் என்னுடைய இது வெப்சைட் அட்ரஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.